செய்த தவமானது தவமானது பாரதத்தில் வாழ்ந்து வாழ்ந்து வளர்ந்து வளர்ந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து சகல ஆடை ஆபரணங்கள் மின்ன சகல ஆடை ஆபரணங்கள் மின்ன என்னுடைய தந்தை அழைத்தார் என்று இந்த பெருத்த சமூகம் முன் வரும் விதம் காண்க हरिवो नमो नारायण सिंहने गो पालने सिंहलक्ष्मी लोरने सिंहने गो पालने सिंहलक्ष्मी लोरने फूलने गई फूलने ஏன் இந்த பதற்றம்? எதற்காக? எதை பார்த்தால் என்ன பயம்?
பயமில்லை. ஆமா. இருந்தாலும் இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய குழந்தை யார் என்று அறிகிறார்? சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியும். ஆமா. இருந்தாலும் இருந்தாலும் இந்த இடம் ஆமா. இந்த இடம் எப்படி இருக்கின்றது? அமைதியாக இருக்கின்றது. ஆமா. ஏய், அமைதியாக அல்ல, ஏய், ரத்தினம் போல் மின்னுகின்றது. ஆமா. ரத்தினத்தை 4 வகையாக பிரிப்பார்கள். எப்படி? காகனம் என்றால் என்ன? எனக்கு தெரியாது அதெல்லாம். தெரியும். காகன ரவிரத்தினாடி. ஏய், காகனம் என்றால் தெரியாதுன்றா. ஆகாயம். ஆகாயம். ரவி என்றால் சூரியன். சூரியன். புரிகின்றதா? ஆமா. ஆகாயத்திற்கு ஆகாயத்திற்கு. ரவி என்று சொல்லப்படான் என்ற ஆமா. சூரிய பகவான் சூரிய பகவான். முதற் கடவுள், ஆமா. ஒளிதரக்கூடிய கடவுள். ஆமா. ஆக ஆக முதல் ரத்தின வேதனை கேட்டால் கேட்டால் ககன ரவி ரத்தினாணி ஆமா. ஒளிதரக்கூடிய சூரிய பகவானே ஆமா. முதல் ரத்தினம். முதல் ரத்தினம். இரண்டாவது ரத்தினம் இரண்டாவது ரத்தினம் யார் என கேட்டால் கிரக ரத்தினாணி பாலகா. கிரகம் என்றால் கிரகம் என்றால் என்ன? எனக்கு தெரியாது. நீ தான் எனக்கு கேட்கிறீங்க. கிரகம் என்றால் ஒரு வீடு. ஏய், இல்ல, நீதான் நிக்கணும். ஏனென்றால் ஏனென்றால் கிரகம் என்றால் இல்லம், நாம் வீடு. வீடு என்னதான் வீட்டை செலவு செய்து கட்டினாலும் கட்டினாலும் அந்த இல்லம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு வீட்டிற்கு யாது ரத்தினம் தெரியுமா? சொன்னால் தெரியும் ஐயா. ஒரு மழை செல்வம். ஆமா. ஒரு குழந்தை. ஆமா. ஏய், பாலகா என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையே குழந்தை. இரண்டாவது ரத்தினம். இரண்டாவது ரத்தினம். உலகிலே இரண்டாவது ரத்தினம் எது? குழந்தை. 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 ஆக ஆக கிரக ரத்தினாணி பாலகா என்று சொல்லக்கூடிய ஆமா. குழந்தையானது இரண்டாவது ரத்தினம். இரண்டாவது ரத்தினம். மூன்றாவது ரத்தினம் மூன்றாவது ரத்தினம். டைனஸ்டி ரத்தினாணி. டைனஸ்டி ரத்தினம். சைனம் என்றால் சைனம் என்றால் பஞ்சனை. பாஞ்சனை. அந்த பஞ்சனை என்று சொல்லக்கூடிய ரத்திலே ஆமா. என்னதான் என்னதான் பலவித புஷ்பங்கள் போடப்பட்டிருந்தாலும் போடப்பட்டிருந்தாலும் பலவித வாசனை திரவியங்கள் பூசப்பட்டிருந்தாலும் பூசப்பட்டு இருந்தாலும் அந்த பஞ்சனை என்று சொல்லக்கூடிய மெத்தைக்கு நத்தைக்கு யாது ரத்தினம் தெரியுமா? நான் தெரியும் ஐயா. எவ்வளவு பருவ வங்கியாக விளங்கக்கூடிய ஆமா. ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவளோ டீ. ஸ்ரீ ஆமா. திருமணம் ஆகி ஆமா. திருமணமாகி தாலி கட்டிய மணாளனை ஆமா. அந்த சயனத்திலே சயனத்தில் உச்சு வைக்கக்கூடிய தருணம் தருணம் அந்த ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பெண்பால் என்பார். ரத்தினமாகின்றான். ஆமா. ஆக ஆக மூன்றாவது ரத்தினம் யாரு? மூன்றாவது ரத்தினம். ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பெண். நான்காவது ரத்தினம் நான்காவது ரத்தினம். யார் என கேட்டால் கேட்டால் நாம் நிற்கின்றோம் அல்லவா ஆமா. இந்த கிராமம் கிராமம் எப்படி 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 இருக்கின்றது? ஆ, எப்படி இருக்கின்றது? அமைதியாக அதே பல 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 என்று இருக்கின்றது. ரத்தினம் போல் ரத்தினம் போல் மின்னுகின்றது. மின்னுகின்றது. ஆமா. புரியுதா? இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் ஆசிரியர் அவர்களுக்கு ஆமா. நாடகம் வைத்ததால் நாடகம் வைத்ததால் இந்த கொட்டையூர் ஒட்டையூர் கிராமம் கிராமம் ஆசிரியர் அவர்கள் பெயரால் ஆமா. ரத்தினம் போல் மின்னுகின்றது. மின்னுகின்றது. அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட பக்த பாகவதம், ஆமா. நன்னூல், நன்னூல், இலக்கியம், இலக்கியம், காவியம், காவியம், கிரந்தம், கிரந்தம், மகாபாரதம், மகாபாரதம், ராமாயணம், இதிகாசம் இதிகாசம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மதிப்புமிக்க நூல்கள். நூல்கள். புரியுதா? ஆமா. அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட காவியங்கள் அனைத்தையும் காவியங்கள் கற்று அனைத்தையும் உணர்ந்தவர்கள் கற்று உணர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கின்ற சபை. சபை. ஆக ஆக இந்த சபையானது ஏய், ரத்தினம் போன்ற சபை. சபை. ரத்தினம் போன்ற சபைக்கு ஆமா. முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடியவர் யார் என்ற விவரம் சொன்னால் தெரியும். நான் கள்ளத்தையோ உரைக்கின்றேன். ஏய், உன்னுடைய செவியை கொடுத்து நன்றாக கேட்க வேண்டும், அப்படியா? என்னுடனே இருக்க வேண்டும். ஆமா.